நீங்க எந்த மாதிரி ட்ராப்ல இருந்தாலும் இது எல்லாமே உங்களோட மைண்ட, உங்களோட வில் பவரை, உங்களோட போக்கஸ, பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் ஸ்லோவா டிஸ்ட்ராய் பண்றதுக்கு தான் நடக்குது. இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, இது எல்லாம் நீங்க தெரிஞ்சோம் இப்படியே நடக்கட்டும்னு விட்டு வைக்கிறது தான். எது வரைக்கும் நீங்க இப்படி ஓடிக்கிட்டே இருக்க போறீங்க? எது வரைக்கும் நீங்க உங்க பெயினை இக்னோர் பண்ண போறீங்க? இப்படியே இனி எத்தனை நாள் நீங்க இமேஜினேஷன்லயே வாழ போறீங்க? ஒரு நாள் எல்லாமே செட் ஆகிடும்னு கனவுலயே இருக்க போறீங்களா? உங்களை நீங்க மாத்திக்கிற வரைக்கும் எதுவுமே மாறாது. என்னைக்கு நாம மென்டல் டிடாக்சிபிகேஷனை பத்தி பேசலாம். வேதிக் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி மைண்டை எப்படி ரீசெட் பண்ண முடியும்னு பாப்போம். இந்த ரீசெட் ப்ராசஸ்ல உங்களை 0 ஸ்டேட்டுக்கு கொண்டு போவீங்க. அதுக்கு மீனிங், நீங்க உங்களோட ஓல்ட் தாட்ஸ், பாஸ்ட்ல இருந்த கஷ்டம், பெயின், நெகட்டிவிட்டி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு உண்மையா இருக்கிற உங்க பொட்டன்ஷியலை ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்க ரெடியா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் கமிங் பேக் ஸ்ட்ராங். இன்னைக்கு நான் 5 இல்ல 10 டிப்ஸ் சொல்ல போறேன். ஒரு சீக்ரெட்லயும் உங்களுக்குள்ள இருக்க ஹிடன் பவரை பத்தி பேசலாம். இந்த ஹிடன் பவர் எல்லாம் எத்தனை நாளா உங்களுக்குள்ள இருந்துச்சு? நண்பா, நண்பி, இன்னைக்கு நான் அந்த பவரை வெளியே கொண்டு வந்து உங்க லைஃப ஃபுல்லா மேக் ஓவர் பண்ண போறேன். ஆனா அந்த சீட் கோட் என்ன தெரியுமா? மெடிடேஷன். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நார்மல் மெடிடேஷன் இல்ல. நான் சொல்ற மெடிடேஷன் பத்மாசனால உட்கார்ந்து கண் மூடி மூச்சு மேல போக்கஸ் பண்ணிட்டு டீப் பிரீத் எடுத்து ரிலீஸ் பண்ற மெடிடேஷன். ஆனா இதுல நீங்க பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்னன்னா, நீங்க 1 நாள் இல்ல 2 நாள் பண்ணுவீங்க. 3rd டேல திரும்பி பழைய மாதிரி இருந்த ஃபார்ம்க்கு திரும்பி போயிடுவீங்க. அததான் நான் அவாய்ட் பண்ண போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல உங்களை கைட் பண்ண போறேன். ஒன்லி 5 ஸ்டெப்ஸ் தான். இந்த 5 ஸ்டெப்ஸ காலையில இருந்த நேரத்துல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஃபாலோ பண்ணினா 21 டேஸோ இல்ல மாச கணக்காவோ வெயிட் பண்ண தேவையில்லை. ரிசல்ட்ட டே 1ல இருந்தே உங்களால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டே பாடி ரெசிஸ்ட் பண்ணும். ஆனா கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். நீங்க உங்களோட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனா ரொம்ப கஷ்டம்னு நினைச்சா ஓல்ட் ட்ராப்லயே இருங்க. அண்ட் ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட் டோபமைன் வாங்குங்க, ரீல் ஸ்க்ரால் பண்ணுங்க, அன்வான்டட் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுங்க. ஆனா உங்களை தவிர உங்களை சுத்தி இருக்க எல்லாருமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிட்டே இருப்பாங்க. ஸ்டெப் 1, ஸ்டார்ட் யுவர் டே இன் பிரம்ம முகூர்த்தா. சிம்பிளா சொல்லணும்னா, இங்க எழுந்துக்கிறதுல தான் ப்ராப்ளம் இருக்கு. உங்களோட ஸ்லீப் சைக்கிளே ப்ராப்பரா செட் ஆகல. காலையில 10-11 மணிக்கு இருந்துக்கிற அளவுக்கு எல்லாரும் ஸ்பாயில் ஆயிருக்கும். மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்து ஒரு நாள் 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு எழுந்துக்க முடியலன்னு தெரிஞ்சதும் அகைன் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டு அப்புறம் கில்ட்டா ஃபீல் பண்ணி நான் என்ன மாதிரி ஆயிட்டேன்னு டெய்லி உங்களை நீங்களே செல்ஃப் அட்டாக் பண்ணிக்க வேண்டியதுதான். சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க டெய்லி 9 மணிக்கு இருந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் 10 இல்ல 11. அப்போ ஆவரேஜ் டைம் எடுத்துக்கிட்டா லெட்ஸ் சே 10 AM. 3 டேஸ் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. டே 1 9 AM எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க. டே 2 8 AM. டே 3 7 AM. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா 7க்கு எந்திரிக்க பாருங்க. சேம் மெத்தட் நீங்க தூங்குற டைம்க்கு கூட அப்ளை பண்ணுங்க. லேட்டா படுக்காம சீக்கிரமா தூங்குங்க. ஒரு நாள் வாவ் நான் சீக்கிரமா எழுந்துட்டேன்னு ஃபீல் வரும். அப்போ ஸ்லோலி பிரம்ம முகூர்த்தம்க்கு ஷிஃப்ட் ஆகுங்க. ஸ்டெப் 2, ஆக்டிவேட் யோர் எனர்ஜி சிஸ்டம். நீங்க எவ்வளவு மெடிடேஷன் பண்ணாலும் ஜர்னலிங் பண்ணாலும் பாடி ஆக்டிவா இல்லாட்டி எனர்ஜி ஸ்டக் ஆகிடும். எனர்ஜி டிப்ளீட் ஆன உடனே ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங் எல்லாம் திரும்பி வந்துடும். சோ மூவ் யோர் பாடி அண்ட் மூவ் யோர் எமோஷன்ஸ். ஜிம் போனா நல்லதுதான், ஆனா இல்லாட்டியும் பரவாயில்ல. ரூம்ல இருந்து ஜம்பிங் ஜாக்ஸ், ஸ்கிப்பிங், புஷ்அப்ஸ்னு 30 மினிட்ஸ் டெய்லி செஞ்சாலே போதும். இதோட மெயின் கோல் என்ன தெரியுமா? உங்க பாடி ஸ்வெட் பண்ணா எமோஷன்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஒர்க் அவுட்ல உங்களோட ஆங்கர், பெயின் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு உங்களை நீங்களே கேட்டுட்டு புஷ்அப்ஸ் பண்ணுங்க. அண்ட் இதெல்லாம் உள்ளவே இருந்தா லேட்டர் டிப்ரெஷன் ஆகிடும். சோ ஒரு லைன்ல சொல்லணும்னா, மூவ் யோர் பாடி, மூவ் யோர் எமோஷன்ஸ். ஸ்டெப் 3, கண்ட்ரோல் யோர் தாட்ஸ் த்ரூ பிரெத். நீங்க எப்படி மூச்சு விடுறீங்கன்னு பாருங்க. அதை பொறுத்து தான் உங்களோட தாட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ரீசெட் பண்ணுனா உங்க பிரெத்தை கரெக்டா ரீசெட் பண்றதுல தான் உங்க மைண்ட் ஃப்ளோவும் சேஞ்ச் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா, அனுலோம் விலோம் பிராணாயாமம் பிராக்டிஸ் பண்ணுங்க. லெஃப்ட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்ல பிரீத் இன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரைட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்ல பிரீத் இன் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ ரிப்பீட் பண்ணுங்க. இதனால உங்களோட இடப்பிங்கல நாடி பேலன்ஸ் ஆகும், பிரெயின்ல ஸ்டெபிலிட்டி வரும். அண்ட் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. பிரம்மாரி பிராணாயாமா 3 டைம்ஸ் டெய்லி இதை ஃபாலோ பண்ணுங்க. இயர்ஸை கவர் பண்ணிட்டு டீப் பிரீத் எடுத்துட்டு ஹம்மிங் சவுண்ட் பண்ணுங்க. இதுக்கு இன்னொரு பெயர் நேச்சுரல் மைண்ட் சைலன்சர். இதையும் ட்ரை பண்ணுங்க. ஸ்டெப் 4, பிளான்ட் யுவர் தாட்ஸ். நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு தாட்டும் ஒரு சீட் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். Why is my life like this? I am a failure. I can't focus. இந்த மாதிரியே டெய்லி யோசிச்சா அதை தான் உங்க சப்கான்சியஸ்ல ஸ்டோர் பண்ணுவீங்க. சோ நீங்க ஒரு புது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதுதான் இன்டென்ஷன் செட்டிங். இங்கிலீஷ்ல ஐ ஆம் ரிச், ஐ ஆம் பவர்ஃபுல்னு சொல்ல தேவையில்லை. உங்க கூட கனெக்ட் ஆகிற மாதிரி உங்க மதர் டங்ல சொல்லுங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் என்ன ஹீல் பண்ணிக்கிறேன், நான் அமைதியா இருக்கேன். இது மாதிரி டெய்லி விஜுவலைஸ் பண்ணுங்க. டெய்லி மார்னிங்கும் நைட்டும் ஒரு 1 to 2 மினிட்ஸ் உட்காந்து ஃபீல் பண்ணுங்க, விஜுவலைஸ் பண்ணுங்க. நிஜமா நடக்க ஆரம்பிக்கும். ஸ்டெப் 5, கிளீன் யுவர் மைண்ட் வித் திராத்தகா. மைண்ட் ஃபுல்லா இருக்கா? பாஸ்ட் ரிக்ரெட் அப்புறம் ஃபியூச்சர் ஃபியர்ல ஸ்டக் ஆகிட்டு இருக்கீங்களா? சரி, திராத்தகா டெக்னிக் ட்ரை பண்ணுங்க.
டார்க் ரூம்ல போய் ஒரு தீபம் ஒரு கேண்டில் லைட் போடுங்க. 1.5 to 2 feet டிஸ்டன்ஸ்ல ஐ லெவலுக்கு மேட்ச் ஆகிற ஹைட்ல வச்சிடுங்க. தீபத்தையே கண்டினியூஸா பாருங்க வித்வுட் பிளிங்கிங். டியர்ஸ் வரும்போது ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க. ஃப்ளேம் மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணுங்க. இது உங்களுக்குள்ள இருந்த டார்க்னஸ எரேஸ் பண்ணும். இதை டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி டைம்ல பண்ணுங்க. ஸ்டெப் 6 டிஜிட்டல் டீடாக்ஸ். மைண்ட்ல இருந்து ஜங்க் ஃபைல்ஸ் டெலீட் பண்ணுங்க. நீங்க மார்னிங்ல எழுந்த உடனே போன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணினா உங்களுக்கு வேணாம்னு இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபேக் கம்பாரிசன்ஸ், நெகட்டிவ் நியூஸ், காசிப்ஸ் இதெல்லாம் தான் உங்க பிரெயின்ல என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பிரெயின் ஒரு பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. ஆனா உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் லோட் பண்ணினா ஸ்பீட் குறைஞ்சிடும், ஃப்ரீஸ் ஆகும், டயர்டா ஃபீல் ஆகும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் டிஜிட்டல் டீடாக்ஸ். மார்னிங் எழுந்ததும் 1 hour போன் டச் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் ஜர்னலிங், சைலன்ட் செட்டிங் ஆர் மோட்டிவேஷனல் ஆடியோ போடுங்க. ஈவினிங் தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிடுங்க. சண்டேல அட்லீஸ்ட் ஒரு half a day டீடாக்ஸ் ட்ரை பண்ணுங்க. போன் ஏர்பிளைன் மோட்ல போடுங்க, இல்லைன்னா நோட்டிபிகேஷன்ஸை மியூட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு கிளாரிட்டி, மென்டல் ஃப்ரெஷ்னஸ் அண்ட் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஸ்டெப் 7 நேச்சர் கனெக்ட். உங்களுக்கு பீஸ் தனியாலாம் வராது. சீக்கிரமா போய் நேச்சர் கிட்ட வாங்குங்க. டெய்லி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இரிட்டேஷன் எல்லாம் பாடியில பில்ட் ஆகுது. பட் நேச்சர் கிட்ட போயிருந்தா அந்த ஓவர்லோட டம்ப் பண்ணலாம். ஒரு ஸ்மால் பார்க்ல வாக் பண்ணுங்க. ட்ரீ கிட்ட நிக்கிற நேரம் போன் இல்லாம இருங்க. பூவோட ஸ்மெல், காத்தோட சவுண்ட் இதுல எல்லாம் தான் பீஸ் இருக்கு. சுத்தமா சைலன்ஸ்ல இருந்தாலும் நேச்சர் உங்க கூட பேசும். இது மைண்ட ரீசெட் பண்ற ஃபாஸ்டஸ்ட் மெத்தட்ல ஒரு மெத்தட். ஸ்டெப் 8 ஸ்டார்ட் ஒன் ஹார்ட் திங் எவ்ரி வீக். பிரெயினை சேலஞ்ச் பண்ணுங்க. ரீசெட்னா ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்றது இல்ல, ரீசெட்னா ரீவயர் பண்றது. ஒரு வீக்கு ஒரு சேலஞ்ச் எடுங்க. கோல்ட் ஷவர் ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் கம்ப்ளீட்டா ஃபாஸ்டிங் இருங்க. ஒரு நியூ ஹேபிட் பிராக்டிஸ் பண்ணுங்க. லைக் 1 hour சைலண்டா இருக்கிறது. அண்ட் டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் புக் 3 pages ரீட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்மால் பட் ஹார்ட் டாஸ்க் உங்களோட வில் பவர் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணும். நீங்க உங்களுக்குள்ள இருந்த ஐ காண்ட்னு சொல்ற வாய்ஸை மியூட் பண்ண இந்த ஸ்டெப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் 9 கட் ட்ரைனிங் பீப்புள். மைண்ட் ரீசெட்க்கு இது கம்பல்சரி. ஒருவேளை நீங்க ரீசெட் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா, ஆனா உங்க கூட இருக்கிற ஆளு நெகட்டிவிட்டியை வாமிட் பண்ணிட்டு இருந்தா நீங்க எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது. சோ நீங்க பண்ண வேண்டியது உங்களை இன்சல்ட் பண்ற ஆளுங்களை அவாய்ட் பண்ணுங்க. காசிப், கம்ப்ளைண்ட், டிராமால இருக்கிற கூட்டத்தை மியூட் பண்ணுங்க. அன்மைண்ட்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்லோவா கட் பண்ணுங்க. உங்களை என்கரேஜ் பண்ற, க்ரோ பண்ற ஆளுங்க கிட்ட க்ளோஸ் ஆயிருங்க. ரீசெட்க்கு ரொம்ப முக்கியம் என்விரான்மெண்ட் கண்ட்ரோல். ஸ்டெப் 10 டெய்லி ரீகேப். உங்களுக்குள்ள அக்கௌண்டபிலிட்டி பில்ட் பண்ணுங்க. நைட்ல 5 minutes இருந்தாலும் பரவாயில்ல, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுங்க. கேள்வி கேட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு என்ன மாத்திக்கிட்டேன், என்ன லேர்னிங் எடுத்தேன், என்ன ஃபீல் பண்றேன், இப்போ நான் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணல, என்னால நெக்ஸ்ட் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது ஒரு மென்டல் மிரர் மாதிரி இருக்கும். ஒரு சைட்ல ரீசெட் பண்ணி கொண்டு வரப்போது, இன்னொரு பக்கம் செல்ஃப் அவேர்னஸ் டெவலப் ஆக போகுது. ஃபைனல் தாட், லைஃப்னா ஒரு லேப்டாப் மாதிரி இருக்கு. டூ many tabs ஓபன் பண்ணினா சிஸ்டம் ஸ்லோ ஆகிடும். ரீசெட் பண்ணினா ஸ்பீட் திரும்பி வரும். நீங்களும் அப்படிதான். க்ளோஸ் த tabs. பெயின், ஜெலசி, பாஸ்ட் ரிக்ரெட், ஃபியூச்சர் டென்ஷன் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணுங்க. A brand new version of you is loading. இந்த 10 ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணினா நீங்க டே 1லயே சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ டிசிஷன்ஸ் உங்களோட. மறுபடியும் ஒரு சேட் ரீல் பார்த்துட்டு தூங்க போறீங்களா, இல்லனா இந்த செகண்ட்லயே லைஃபை ரீஸ்டார்ட் பண்ண போறீங்களா?